الحمد لله نحمده ونستعينه. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد: يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் ஒற்ற பெருந்தன்மையும் எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் அனுசோதரிய வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் இந்த உலகத்திற்கு முன்னெடுக்கக்கூடிய இமாம்கள் மீதும் குறிப்பாக முன்னெடுக்கக்கூடிய நாம் அனைவர்கள் மீதும் இடர்கள் சொல்லி உரையாடல் செய்கிறேன். இணைமிக்க இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு திருமறை குர்ஆனில் சொல்கிறார்கள்: குல் நபியே, நீங்கள் போய் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். யார் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டுமோ இந்த தூதரை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பவனாக இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா திருமுறைக்கும் அவர்களே சொல்லிக்காட்டினார். அப்ப அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ் திருமுறை போன்று சொல்லிக்காட்டினார்: வழிக்கான ஆதாவுக்கும் அருணாவுக்கும் வயசுக்கும், அதாவது உங்களுடைய தந்தை, தாய், தந்தை, பிள்ளைகள், உறவினர்கள் இவர்கள் அனைவரை விட, ஏன் உங்களுடைய உயிரை விட இந்த முகமது தான் எனக்கு மேலானவர் என்பதை நீங்கள் நேசிக்க வேண்டும். அப்படி நேசித்தால் மட்டும்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக ஆக முடியும் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தேசத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான சமுதாயம், அதுவும் குறிப்பாக சொல்வதால் இஸ்லாமில் இருக்கக்கூடியவர்கள், தங்களை இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த முகமது நபி எந்த அளவுக்கு போற்றி புகழணுமோ, அவங்களை எந்த அளவுக்கு பார்க்க வேண்டுமோ அந்த அளவுக்கு பார்க்கிறார்கள். யோசிப்பாங்க, எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாத்தில் அல்லாத பிற மக்கள் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விலக்கி வைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். ஆரம்ப காலத்துல பெரும்பாலானவர்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கூட வச்சிருந்தாங்க. மைக்கேல் டி ஹார்வே என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவருடைய தி 100 புத்தகத்தில் அமெரிக்கா நாட்டை சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் 100 தலைவர்களை தேர்ந்தெடுத்து, அவர் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறார், அவர் யாரை கடவுளாக நினைக்கிறாரோ அந்த ஈசா நபியை கூட 7வது இடத்துக்கு தான் கொடுத்தார். ஆனா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலிடத்தில் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். என்ன காரணமோ அவர் சொன்ன விஷயம் தான். இந்த முகமது என்பவர் எப்படிப்பட்டது என்றால், ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்வதாக இருந்தால் முதலில் அவர் செய்யக்கூடியவராக இருப்பாரு, பிறகுதான் மக்களுக்கு சொல்லுவாரு. அதைத்தான் நபிகளாக சொல்லி காட்டினார். பதில் போர்க்களத்துல வெற்றி என்று நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம். ஆனால் எங்களுக்குள் ஒரு பயம் இருந்தது. நாங்கள் எப்படி தப்பித்தோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை முன்னிறுத்தி தான் நாங்கள் பின்னால் நின்றோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு போர்க்களமாக இருக்கட்டும், ஒரு எந்த செய்தி எடுத்துக்கொண்டாலும் முதலிடத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்க முடியும். எல்லா விஷயத்திலும் எந்த அளவுக்குனா, சின்ன விஷயம் அற்புதமா கருதக்கூடிய விஷயத்திற்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் முன்னின்று ஓடிப்பாட்டாக இருந்திருக்கிறார். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலே உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி உட்கார்ந்து இருக்கிற அந்த நேரத்துல பள்ளிவாசல் தொழுகைக்கு முன்னால் ஒரு காரை மூடப்பட்டது, எச்சி கும்பி இருக்கிறாங்க. காரை எச்சிருப்பாங்கல்ல, சனி, அதை கும்பி இருந்தாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய கையால் சுரண்டி விட்டுட்டு
யார் பாருங்க தூதா அப்படின்னு கேட்கிறான். நான் தான் அப்படிங்கும் போது அல்லாஹ்வுடைய சொன்னாரு, உங்களுக்கு சரி வரும் என்றார். அதை என்ன செய்ய, ஒரு கை போட்டு மேலே ஆடையை வைத்து அது துப்பிக்கீங்க, இல்லை மணல் தானே அது தோண்டி என்ன செய்ய துப்பிட்டு அதை மூடிக்கீங்க என்று அல்லாஹ்வுடைய முதல் அறிவுரை சொன்னார். அதே மாதிரி ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு மனிதர் என்ன செய்கிறார், பள்ளிவாசலில் சிறுநீர் கழித்து விடுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்பட்டு வாதமாக எடுக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்ன செய்யாதீங்க, ஒரு தெரியாம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு, உங்களுக்கு எப்படி வழிபாட்டு தரம் இருக்கிறதோ, நீங்க எப்படி இறைவன் வணங்குறீங்களோ அது மாதிரி எங்களுக்குள்ள வழிபாட்டு தரம் இங்க வந்து சிறுநீர் கழிக்காதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் தண்ணீரை எடுத்துட்டு வர சொல்லி என்ன செஞ்சாங்க, தன்னுடைய கையால் அதை சுத்தம் செய்தார்கள் என்ற அந்த செய்திகளை எல்லாம் பார்க்க முடியும். அப்ப இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் தொகுந்துதான் அந்த மைக்கிளுடைய வார்த்தை என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதலிடம் கொடுத்ததை பார்க்க முடியும். அப்ப ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முகமது நபி பொறுத்த அளவிற்கு எப்படிப்பட்டவர்கள் என்றால், நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு துன்பம் என்றால் கவலைப்படக்கூடியவர்களாக இருப்பார். அது வாழ்நாள்ல பார்க்கிறோம். யாருமே தெரியாத ஒருத்தவங்க தான் எனக்கு உயிரை கொடுத்தான், ஆனா எனக்காக உயிரை கொடுத்தவர் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்காக என்ன ரத்தம் சிந்தியவர் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்காக எல்லா விஷயத்திலும் ரோல் மாடலா இருந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதரை இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் எப்படி நேசிக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க. பெருமான தயாரில் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதருடைய பேர் கேட்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா மட்டும் போதுங்க, அதை வாழ்நாளில் நடைமுறை கொண்டு வர வேண்டாமா? ஒவ்வொரு விஷயத்தையும் என்னுடைய வாழ்நாளில் நான் ரோல் மாடலாக கொண்டு வருவேன் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது, அதுதான் பின்பற்றுவது. ஆனா இன்னைக்கு எடுத்து பாருங்க, ரோல் மாடல் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கிறேன்னா அவன் ரோல் மாடல் கரெக்டா இருக்கிறதா? எந்த அளவுக்குன்னா ரொம்ப மோசமான ஒரு சமூகம். எந்த அளவுக்கு அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்காக கவலைப்பட்டார்கள். எப்படி தெரியுமா? தன் வாழ்நாளில் அதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள், 12 மனைவிமார்கள், அது ரொம்ப நேசத்துக்குரியவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதீஜா நாயகி. அவங்களுக்கு அடுத்தது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆயிஷா நாயகி தான் ரொம்ப நேசிச்சாங்க. அந்த ஆயிஷா நாயகி மீது ஒரு அவதூறு சொல்லப்படுகிறது. அந்த அவதூறு சொன்ன செய்திகளில் முதல் இடத்தில் இருந்தவர் அப்துல்லாஹ் உம்மில் அலூன். இவன் தான் முதல் இடத்துல இருந்தார். இப்ப இந்த அப்துல்லாஹ் உம்மில் அலூன் மரணித்து விட்டார். அவர் மரணம், ஆனா அண்ணா வந்து குர்ஆன்ல தீர்ப்பு வழங்கிட்டான், ஆயிஷா நாயகி தப்பானவங்க கிடையாது, அவர்கள் மீது வீண் பழி சுமத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டான். உடனே இந்த செய்தியை கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் மன நிம்மதி அடைந்தார். ஆனா இந்த பழியை சுமத்துவதில் முதலிடத்தில் இருந்தவர் இந்த உம்மில் அலூன். இவர் மரணித்து விட்டார். இவர் மரணித்த உடனே இவருடைய மகன் அப்துல்லா, அவர் இஸ்லாத்துல இருக்கிறார். அவங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் போட்டிருக்கிற ஆடை இருக்குல்ல, அந்த ஆடையை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லாட்ட கேட்கிறாங்க, எதுக்கு அப்பா என்கிட்ட கேட்கிறீங்க அப்படிங்கும்போது, என்னுடைய தந்தை மரணித்து விட்டார், அவர் அடக்கம் பண்ணணும், இந்த கபருடைய வேதனை அதிலிருந்து கொஞ்சமாவது ரிலீஸ் கிடைக்குமா இல்லைங்களா, அதுக்காக எனக்கு கொடுங்க, அந்த வேதனையும் தண்டனையிலிருந்து குறைப்பதற்காக அப்படின்னு கேட்கணும். தன்னுடைய ஆடை எடுத்து அப்படியே கொடுக்குறாங்க. ரொம்ப மனவேதனையில் இருந்தவங்க, தன்னுடைய எதிரி, ஆனா அதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பெருசா பார்க்கல. அவருக்கு கொடுத்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, நேரம் ஓட்டு போறாங்க. ஆடை எடுத்துட்டு சஹாபாக்களை கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது வழியில உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. வந்து பார்த்துட்டாங்க, எங்க போறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அந்த மாதிரி மூந்தாயிட்டாரு. யார் மூத்து? அப்துல்லாஹ் உம்மில் அலூன் மூந்தாயிட்டாரு. சரி, எதுக்கு என்னத்துக்கு போறீங்க? அவருடைய ஜனாசாவுக்காக போறோம் போது அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் வசனத்தை எடுத்து போட்டு கேட்கிறாங்க, இனி வைப்பார்கள் முனாஃபிக்கீன்களுக்கு ஒருபோதும் பாவம் மன்னிப்பு தேடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு 70 முறை பாவம் மன்னிப்பு தேடுனால அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு போய் பாவம் மன்னிப்பு தேடுறீங்க அப்படிங்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு போவோம், இவன் மூத்துக்கு போக மாட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியா தடுத்தா போயிடுவாங்க அப்படின்னு அதை குர்ஆன் வசனத்தை எடுத்து காட்டி சொல்றாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரடியா நீங்க போவாதீங்க, ஆனா அவங்க எதிரி அப்படின்னா அதை விட்டு மாட்டாங்க அப்படின்னு நேரம் போயிடுவாங்க. எதிரியா இருந்தாப்பா என் காலத்துல வாங்க அப்படின்னு போயிடுவாங்க. அதுக்காக தான் குர்ஆன் வசனத்தை எடுத்து போட்டு காட்டுறாங்க. இந்த முனாஃபிக்கீன்களுக்கு 70 முறை பாவம் மன்னிப்பு தேடினால் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டேங்கிறாங்க, நீங்க போறீங்க அப்படிங்கும் போது அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
71 முறை பாவம் மன்னிப்பு தருவேன். 70 முறை தான் நல்லா மன்னிக்க மாட்டேன்டா, 71 முறை தேடிட்டு போறேன். நான் போய் என்னோட காலத்துல வாங்குறா அவர் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு அவங்களுடைய இடத்துக்கு போறாங்க. போயிட்டு பேசுறாங்க, அந்த குடியெல்லாம் இறங்குறாங்க என்ற செய்தியை பார்க்க முடியும். அப்பதான் அந்த சொன்னா, நபி அந்த முன்னாஃபிகளுக்கு இனி ஒரு காலம் பாவம் மன்னிப்பு தேடாது, பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வந்த அந்த செய்தியை பார்க்க முடியும். தன்னுடைய எதிரியாக இருந்தாலும், தன்னை யார் எதிரியாக நினைத்தாலும் கூட அவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் மன்னித்து கொண்டார்கள், தன் பக்கம் ஈர்த்தார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளம் என்பது இலகிய மனம் படைத்தவர்கள். யாருக்காவது ஒரு கஷ்டம் வச்சுங்கன்னா அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே நீங்கள் இந்த மக்கள் கஷ்டப்படுவதை பார்த்து உங்கள் உள்ளங்கள் சத்தம் அடைகிறது, கவலைப்படுகிறது, கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் இருக்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னா, என்னுடைய சமூகம் நாளை மறுமை நாளில் கஷ்டப்படுவார்கள் என்பதை அதை சுருசகமா சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய மனித சமுதாயத்தில் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் என்ன செய்வான், ஒவ்வொரு குடும்பத்தையும் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அதுல 1000 பேரை தேர்ந்தெடுத்து ஒரு நபரை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். 999 பேர் என்ன நரகத்துக்கு அனுப்புவான். அப்படிங்கும்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், இங்கள்ல யார் தான் அல்லாஹ்வுடைய தூதரை மிஞ்சிருப்பாங்க, எல்லாருமே நரகத்துக்கு போய்வாங்க. அப்படிங்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொர்க்கத்தில பாதி பேர் என்னுடைய சமூகமாக தான் இருப்பார்கள். நான் கொண்டு வந்த அந்த சமூகத்தை முகமதுடைய சமூகம், அவர்கள் மட்டும்தான் பாதி பேர் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த செய்தியை பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனா, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்காக கவலைப்பட்டவர்கள். இந்த உலகத்துல ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் பிரத்யேகமான ஒரு துஆவை கொடுத்தான். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான். எல்லா நபிமார்களும் இந்த உலகத்திலே அதை கேட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும் அதை கேட்கவே இல்லை. ஏன் தெரியுங்களா? என்னுடைய சமூகம் இந்த உலகத்துல பல கஷ்டப்பட்டாங்க, பல துன்பங்களை அனுபவித்தார்கள். தாய்ப்பு நகரத்துல அவர் எவ்வளவு கவலைப்பட்டார்கள் யோசிச்சு பாருங்க. தாய்ப்பு நகரம் மட்டுமா, மக்காவை அடித்து கொலை செய்வதற்கு முன் வந்தார்களே, அப்ப கூட அல்லாஹ்வுடைய தூதர் அந்த துஆவை கேட்கிறார். மதீனாவில் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அகல் போரை பார்க்கிறோமா இல்லையில, அப்ப கூட அந்த துஆவை கேட்கல. பல துன்பங்கள், பல கஷ்டங்கள், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த துஆவை கேட்கல. நான் அந்த துஆவை அப்படியே வைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? நாளை மறுமை நாளில் என்னுடைய சமூகம் நீங்க எல்லாம் எனக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் அதை இருப்பீங்க, அப்ப அந்த துஆவை நான் கேட்க வேண்டும் என்பதற்காக ஆசைப்படுறேன். அதனால அந்த துஆவை அப்படியே வச்சிருக்கிறேன் என்று எனக்காக கஷ்டப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்காக அந்த துஆவை சேகரித்து வைத்தவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் அந்த அல்லாஹ்வுடைய தூதரை நாம் இன்னைக்கு எப்படி நேசிக்கணும்? இன்னைக்கு ஒரு முடிவெட்டுறதுல எடுத்துக்கங்க, பசங்களை எடுத்துக்கங்க, இல்லை நாம எடுத்துக்கங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வழிகாட்டினார்? ஒரு நகம் வெட்டுவதா இருக்கட்டும், ஒரு முடி வெட்டுவதா இருக்கட்டும், ஒரு ஆடை போடுவதா இருக்கட்டும், எல்லாத்துலையும் அல்லாஹ்வுடைய தூதரை நான் ஃபாலோ பண்றேன், நான் பேணி நடக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு உள்ள முஸ்லிம்கள் சொல்ல முடியுமா? அதான நேசிக்கிறது. அதுக்காக தானே அல்லாஹ்வுடைய கஷ்டப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாமளும் நேசிக்கிறோம். எப்படி நேசிக்கிறோம்? இந்த உலகத்துல எப்படி இருக்கணுமோ, நல்லா இருக்கணுமோ அப்படி இருக்குதுதான். குறிப்பா சொல்வதா இருந்தா இன்னைக்கு உள்ள இணை சமுதாயத்தை எடுத்துக்கிட்ட எப்படி இருக்கிறார்கள், ஒரு முடி வெட்டுவதா இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் எதை தடுத்தார்களோ அதைத்தான் இன்னைக்கு செய்யலாம். பாதி முடி வெட்டி பாதி முடியை வழிவிட்டு பாதி முடி வைக்காததா? இது எச்சூசிகள் நெருப்புவனைகளுடைய கலாச்சாரம். அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு அதுதான் போறோம். ரமலான்ல பெருநாள் தொழுகை வந்து நினைக்க நாங்க முடி வெட்டிட்டு பார்க்கவே இதா இருக்கு, கூச்சமா இருக்கு. என்னடா இது, ஒரு முஸ்லிம் சமூகமா இது? கேட்டா என்ன சொல்லிக்கிறாங்க, ஸ்கிரீன் சேவர் வச்சிருக்கலாம். அந்த 5 வரும் அடி பண்ணுவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு, என்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதர்னு வச்சிருக்கிறான். ஆனா வச்சிருக்கிற அவன் அந்த நடைமுறையை பாரு. ஒரு செருப்பு போடுறது கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தாங்க. வலது காலில் போடுங்க, இடது காலில் கழட்டுங்க. ஃபர்ஸ்ட் போடும்போது வலது காலில் போடணும், கழட்டும் போது இடது காலில் கழட்டணும். இது அல்லாஹ் நேசிக்கிறதுனா இதுதான். நான் செருப்பு போடும்போது கூட அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்கிறேன். ஆனா இன்னைக்கு
அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ஒரு செருப்பை தடுத்தாங்க. இன்னைக்கு சர்வ சாதமா போட்டுட்டு போறாங்க. முடி போன்று பிற்காலத்தில் வருவார்கள். அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, முடி இருக்குது இல்ல, முடியை போன்று சில செருப்புகள் அணிவார்கள். இது தடுக்கப்பட்டதுனாங்க. இன்னைக்கு சர்வ சாதமா போட்டுட்டு போறோம். இது அல்லாஹ்வுடைய நேசிக்கிறதா? நம்மளை எடுத்துக்கங்க. இந்த வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னு சொன்னா சலூன் கடையில் வயசானவங்க உட்காந்துருக்காங்க. எதுக்காக? கருப்பு நிறத்தை சாயம் பிடிக்கிறது. அல்லாஹ்வுடைய தடுத்தாங்களா இல்லைங்களா? யார் கருப்பு நிறத்தை சாயம் அடிக்கிறாரோ அவன் சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர முடியாது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்காக தான் தொழுவீங்க, அதுக்காக தான் நீங்க நோன்பு வைக்கிறீங்க, அதுக்காக தான் நானும் தர்மம் பண்றீங்க. ஆனா இந்த கருப்பு நிறத்தில் யார் சாயம் அடிக்கிறாரோ அவர் சொர்க்கத்துடைய வாடைக்குள்ள இறுதியா கடைசியா சொர்க்கத்துக்கு போறது அவதான். அதை மறுமை நாங்க எல்லா தண்டனையும் அனுபவித்து விட்டு கடைசியா ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு போவாங்க. அவன் யாருன்னு கேட்டா சொர்க்கத்துடைய வாடையை முகர்றான் பாருங்க, அவன் தான். ஆனா இந்த லிஸ்ட்ல இருந்து கூட அவன் நீக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கிறேன்னா இந்த மாதிரி வழிமுறைகளை நான் பின்பற்றுவது, என்னுடைய வாழ்க்கையிலே நான் கொண்டு வருவது, அதுதான் நேசம். ஒரு சட்டையை சொல்லியிருக்காங்க அல்லாஹ்வுடைய தூதர், அது முடிந்த அளவுக்கு நான் தடுத்துக்கிறேன். காவி நிறத்துல போடாதீங்க. நாங்க இன்னைக்கு என்ன செய்யலாம்? பெண்டாக்கிட்டு இருக்கலாம். காவி நிறத்துல போடுறாங்க, அது பெண்களுக்கு ஹலால், ஆண்களுக்கு ஹராம். பட்ட ஆடை ஆண்களுக்கு ஹராம், போடக்கூடாது. ரமலான்ல போட்டு உட்கார்ந்துருக்காங்க பெருநாள் தொழுகையில. என்னத்தை நேசிக்கிறோம்? என்னுடைய தலைவர் யார்? இன்னைக்கு எவனோ தலைவரா இருக்கிறாங்க. எவன் செத்து போனாலும் கவலை இல்லைன்னு எவனோ ஒருத்தவன் இருக்கிறான், அவனெல்லாம் தலைவரா இருக்கிறான். ஆனா எனக்காக உயிரை கொடுத்தவர் அல்லாஹ்வுடைய தூதர், அவரை நேசிக்க மாட்டேங்கிறான். முஸ்லிம் சமூகம் எவன் பின்னால போய்கிட்டு இருக்கிறான்? இன்னைக்கு ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தடுத்த காரியம் தான். அது வாழ்நாளில் முடிந்த அளவுக்கு நான் செய்ய மாட்டேன். அதான் நேசிப்பது. அப்பதான் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய இறையச்சம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் நம்மளை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய நேசம் அழிஞ்சு போயிடுவாங்க. அவன் அல்லாஹ்வுடைய கருணை நம்ம மீது இருக்கிறதுனால தான் கொஞ்சமாவது அல்லாஹ் நம்மளை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நேசம் பெறணும்னா இந்த தூதரை நேசிக்கணும். இந்த தூதரை உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம சமுதாய மக்கள் எவ்வளவு மோசம், எவ்வளவு ஒரு கீழ்த்தரமாக இருந்து கொண்டிருக்க, எவ்வளவுடைய தலைவராக இருந்துட்டு யாருமே தெரியாதவன், நமக்காக கவலைப்படாதவன், நமக்காக அக்கறை செலுத்தாதவன், அவனையெல்லாம் தலைவராக எடுத்துக்கொண்டு இன்னைக்கு அவன் பின்னால போய்கிட்டு இல்லையா? மனசு வேதனையா இருக்குங்க. ஏன் எத்தனை பேர் சாப்பாடு அடிச்சாங்க, அதை நினைச்சு கொஞ்சம் கூட கவலை இல்லை அவனுக்கு, அதை நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தம் தெரிவிக்கல. ஆனா இன்னைக்கு சொன்னாங்க, காலையில முதற்கொண்டுங்க, இன்னைக்கு காலையில முதற்கொண்டு அவன் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு சினிமா கூத்தாடி, ஒரு நடிகன், அவன் தான் எனக்கு ரோல் மாடல், அவன் தான் எனக்கு தலைவர்ங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கானா இல்லைங்களா? அவன் பேரை பச்சை குத்துறாங்க. ஏங்க இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் பிளட் கொடுக்க கூப்பிடுறாங்க. முஸ்லீம் சமூகத்தில் உள்ள இளைஞர்களுடைய பிளட்டை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க பாயா, ஏங்க நம்ம ஏத்துக்க மாட்டேங்க? பச்சை குத்தி இருக்கான் பாய். ஒரு வருஷத்துக்கு பச்சை குத்துனா ஒரு வருஷத்துக்கு பிளட் எடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு வருஷம் கழிச்சு பிளட் செக் பண்ணுவான். ஏன் தெரியுங்களா எடுக்க மாட்டேங்கிறான்? எவனாவது ஒருத்தவனுடைய ஊசி நீடியில் எடுத்து உங்களுக்கு போட்டுருந்தானா அவனுடைய நோய் உங்களுக்கு இருக்கும். கஷ்டப்பட்டு பாப்பு வாங்கி கொடுக்குறாரு வண்டி, அந்த வண்டியில அவன் பேரை எழுதி வச்சிருக்கான். இதான் நேசிக்கிறதா? நாம நேசிக்கிறத நம்ம பிள்ளைகள் நேசிப்பார்கள். முதல் நாமளே நேசிக்கலையே, அவன் எப்படி நம்ம பிள்ளை நேசிப்பான்? நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம தான் வழிகாட்டி, நாம தான் ரோல் மாடல். நாம ரோல் மாடலை யாரை ஏற்றுக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கணும். அந்த ரோல் மாடல் இன்னைக்கு எப்படி ஆரம்பத்துல இருந்துச்சு, ஆனா அது பொய்யாக இருந்தது. ஆரம்பத்துல நீங்க பெரியவங்களை பாத்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க, அல்லாஹ் ரசூல் காப்பாற்றுவோம் அப்படின்னாங்க. அல்லாஹ் காப்பாத்து சரி, அதுல ரசூல் அந்த அளவுக்கு நேசிச்சாங்க.
அல்லாஹ் ரசூல் என்ன காப்பாத்துவோம், அல்லாஹ் ரசூல் இருக்கான், இப்படிதான் சொன்னாங்க. அது தப்புன்னு சொல்லி புரிய வச்சோம். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன, ரசூலை நபி நாயகம் வாழ்க்கையை இல்லாம ஆக்கிட்டாங்க. வெறுமனே வீட்டுக்கு முன்னாடி பேர் போட்டிருந்தா போதுமா? ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீட்டுல அல்லாஹ்வும் போட்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடியார் என்று எழுதி வச்சிருந்தா மட்டும் நேசிப்பதா? உள்ளத்துல இருக்கணும். என்னுடைய ஈமான் என்னுடைய இரத்த நாளங்களில் இருக்கணும். சஹாபாக்கள் இப்படி இருந்தார்கள். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அனுப்பப்பட்ட தூதர்களை போன்று உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அதுக்கு பதில் போர்க்களம் மிக மிக எடுத்துக்காட்டு. என்ன நடந்துச்சு? பதில் போர்க்களத்துல பதில் போர் நடக்கணுங்கிற எண்ணத்தினால வரல, கனிமத்து பொருளை நடக்க வேண்டும் என்பதற்காக வந்தார்கள். எதிர்பாராத விதமாக அது போராக மாறுகிறது. அந்த போருக்கு காலத்துல என்ன செய்கிறது, நினைச்சு அதாவது நோன்பு வச்சிருந்தாங்க. திரை 17 எல்லாரும் நோன்பு வச்சிருக்கிறாங்க. இந்த மறுநாள் நோன்பு போர்க்களத்தில் நிற்கின்ற ஒரு கட்டாயத்துக்கு ஏற்படுகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய முதல் நாள் மசூரா பண்றாங்க. என்ன மசூரா? முஹாஜிர்களும் இருக்கிறார்கள், அன்சாரிகளும் இருக்கிறார்கள். முஹாஜிர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் எல்லாரும் வந்து என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இந்த போர்க்களத்தை நம்ம சந்திச்சே ஆகணும். ஏன்? முஹாஜிர்களை பொறுத்தளவுக்கு நல்லா விளைவிக்கீங்க, அவங்க போர்க்களத்துக்கு வரும் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சொந்த நாடு, சொந்த வீடு, சொந்த மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அகதிகளாக வந்தாங்க. அந்த கோபம் அவருடைய உள்ளத்துல இருந்து அதனால அவங்க போருக்கு வந்தாங்க. அன்சாரிகள் அவங்களுக்கு என்ன இழப்பு இருக்கிறது? ஒண்ணும் கிடையாது. ஆனா அவங்களும் போர்க்களத்தில் நிற்கிறாங்க. ஆனா மெஜாரிட்டியாக அன்சாரிகள் தான் 200 சொத்து இருக்கிறாங்க. அன்சாரிகளுடைய அவங்க வரல. ஏன்னா அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல. என்ன வாக்குறுதி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் மக்காவிலேயோ வேற எங்கேயோ இருந்தால், அக்கம்ப உடன்படிக்கையில வேற எங்கேயாவது இருந்தால் உங்களை எங்களால் பாதுகாக்க முடியாது, நீங்க மதீனாவுக்கு வாங்க, உங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அந்த வாக்குறுதியை நினைச்சு பார்ப்பாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இது மதீனா கிடையாது. பத்ர் போர்க்களம் என்பது மதீனாவை விட்டு வெளியே வந்துட்டாங்க, அவுட்டர்ல இருக்காங்க. இப்ப இந்த நேரத்தில் அன்சாரிகள் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா? அந்த சந்தேகம் அவர்களுக்கு இருந்தது. உடனே அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அன்சாரி தோழர்கள் சொன்னார்கள், சாது பின் அபூ வக்காஸ், சாது பின் முஆத் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீ எங்களுடைய பாதுகாப்பு தான் எதிர்பார்க்குறீங்களா? நாங்கள் விட்டுட்டு போயிடுவோம்னு நினைக்கிறீங்களா? அதற்கு ஒரு குர்ஆன் வசனத்தை ரோல் மாடலாக காட்டினாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, மூசா நபியுடைய சமூகம் மூசா நபியை எல்லா கடலை பிளந்து காப்பாற்றி போர்க்களத்துக்கு வாங்க கூப்பிடும் போது நீங்களும் இறைவனும் சண்டை போடுங்க, நாங்க இங்கேயே இருக்கிறோம் சொன்னார்களே, அது போன்று நாங்கள் சொல்லிவிடுவோம் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறீர்களா? ஒரு காலத்திலும் இருக்க மாட்டோம். பயப்படாதீங்க. உங்களுக்கு வலதுபுறம் இடதுபுறம் முன்னாலையும் பின்னாலையும் என்று நாங்கள் யுத்தத்தை சந்திப்போம். எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். அதில் ஒரு அடி கூட பின்வாங்க மாட்டோம். எங்கள் உயிர் போனாலும் இந்த போர்க்களத்திலே போகட்டும், ஷஹீதாவினால் பரவாயில்லை, எங்க உயிரை கொடுத்தேனும் உங்கள் உயிரை நாங்கள் பாதுகாப்போம், பயப்படாதீங்க. அந்த போர்க்களத்திலே உறுதியாக நின்றார்கள். அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். என் உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள். இன்னைக்கெல்லாம் உயிரை கொடுக்க வாங்க மாட்டாங்க. வாழ்நாள்ல கடைபிடிக்கனாலே கடைபிடிக்க மாட்டேங்கிறோம். சின்ன விஷயங்க, நம்மள்ட்ட அது கூட இல்லைங்க. வீட்டுக்குள்ள போனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன காரியம் சொன்னாங்க? பிஸ்மில்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும், இதை சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இது ஃபாலோ பண்றோம்? இது ஒரு சுன்னத்து. வீட்டுக்கு போனா உங்க வீட்டுல ஷைத்தான் இருக்கான், அவனை முதல்ல அப்புறப்படுத்துங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனா அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் சொன்னா அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்க மீது உண்டாகட்டும், அதான் அதுக்கு அர்த்தம். இதை நம்ம ஃபாலோ பண்றோமா?
யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அப்ப இது போன்ற விஷயங்களை நாம் வாழ்நாளில் கடைபிடித்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம். அப்படி நேசித்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அப்படி முழுமையாக அருள் கிடைக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தது புரிவானார் என்று சொல்லி முதல் உரை கண்ணியமிக்க எல்லாம் நல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 12வது 11வது 10வது இந்த எக்ஸாம் அனைத்தும் முடிந்துவிட்டது. இப்போது மாணவர்களுடைய குழப்பம் என்பது எங்கு படிக்கும், அதாவது 12வது 11வது அந்த குழப்பம் இருக்காது. ஆல்ரெடி தேர்ந்தெடுத்துட்டான். இப்போ 10வது படிக்கிறவங்களுக்கு தான் அந்த குழப்பம் இருக்கும். 10வது முடிச்சவங்களுக்கு அந்த குழப்பம் இருக்காது. 9வது 10வது போவாங்க, அவர்களுக்கு அந்த குழப்பம் இருக்கும். என்ன அப்படின்னா அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் இருக்குல்ல, அதை இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்போ நிறைய பேரண்ட்ஸு, நிறைய ஊடகங்கள் என்ன நடத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கு படிக்கலாம், என்ன படிக்கலாம், எது படிக்க சிறந்தது, என்னுடைய வாழ்நாளை எது சிறந்ததாக ஆக்கும் என்ற சில விஷயங்களை எல்லாம் என்ன செய்கிறார்கள், நிறைய ஊடகங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் நாமும் பேசினோம், அதற்காக முன்னெடுப்போம். அப்படி முன்னெடுக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகள் பெரும்பாலும் என்ன படிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐடி துறையை தேர்ந்தெடுப்பார்கள். ஐடி துறையை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை கம்மி, சம்பளம் ஆனால் நல்ல சொகுசாக இருக்கலாம். அதுக்காக என்ன செய்வாங்க, பெரும்பாலான ஐடி துறைகள் எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உள்ள மாணவர்கள் நம்ம ஆளுங்களை பிகாம் படிச்சிருப்பான். பிகாம்ங்கிறது அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு திரும்ப என்ன செய்வான், 6 மாதம் 7 மாதம் 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி அதுக்குன்னு படிப்பான். இது ஐடி துறைக்கு ஒரு கோடு இருக்குது, கோடுன்னு சொல்லுவாங்க, படிக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த கோடை போய் படிப்பான். படிச்சுட்டு திரும்ப சரி படிச்சுட்டு அதுக்காக வேலைக்கு போறான்ல, அதுக்கு போக மாட்டான். எதுக்கு போவான், அவன் ஆரம்பத்தில் படிச்ச பாருங்க பிகாம், அதுக்கு தான் வேலைக்கு போவான். அப்ப எதுக்கு 1.5 லட்ச ரூபாய் செலவு, எதுக்கு சொல்லுவாங்கல்ல பருத்தி மூட்டை குடோன்லே இருந்துருக்கான்ட்டு, அந்த மாதிரி தான் இன்னைக்கு இவன் எதுக்கு படிக்கிறானே தெரியல. 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணி என்ன செய்யறாங்க, இன்னைக்கு ஐடி துறையை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடியவனா இருப்பாரு. பிகாம் படிச்சவன், அதாவது வணிகத்துறையில படிக்கிறவன், இன்னும் நிறைய கோர்ஸ் எடுத்து படிக்கிறவன் அதை விட்டுட்டு திரும்ப வந்து என்ன செய்யறான், அவன் ஃப்ரெண்டு படிக்கிறான், இவன் படிக்கிறான், அவன் படிக்கிறான்னு சொல்லி படிச்சு விட்டு அந்த வேலை இல்லாமல் இருக்கிறது. நல்லா விளக்கிங்க. சமீபத்தில் ஒரு செய்தி வருகிறது, 2030க்குள் ஐடி துறையில் என்ட்ரன்ஸ் இருப்பாங்கல்ல, என்ட்ரன்ஸ்னா ஃபர்ஸ்ட் வேலைக்கு போவாங்கல்ல, அந்த வேலை நிறுத்தப்படுகிறது, முழுவதுமாக நிறுத்தப்படுதான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐடி துறையில 15 வருடம் 20 வருடம் பணிபுரிந்திருப்பார்கள், 10 15 20 வருஷம், அவர்களுக்கு மட்டும்தான் நிரந்தரமாக வேலையில் இருப்பார்கள். என்ட்ரன்ஸ் எழுதிட்டு போறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவு, வேலை இருக்காது அப்படின்னா. ஏன்டா அப்படின்னு கேட்டா, அந்த துறையை 2030க்குள் ஏஐ அதை கைப்படுத்துகிறது. ஏஐ அது நின்று செஞ்சுக்கணும். அதுக்கு என்ன ப்ரோக்ராம் நடத்துவாங்களோ அது பாட்டு அது வேலையை பார்த்துக்கணும். அப்ப இன்னைக்குள்ள மாணவர்கள் தங்களுடைய படிப்பு சம்பந்தமாக படிக்கக்கூடியவர்கள் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், எதை தேர்ந்தெடுக்க கூடாது என்ற ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறார்கள். அப்ப பெற்றவர்களும் அதுதான் இருக்கிறாங்க. எப்படின்னா, தாம் பிள்ளை அடுத்தவங்க அடமான வைப்பாங்க. தம் பிள்ளை தான் அடுத்தவங்க போய் சொல்லுது. பாப்பாவா இருப்பாரு, என்ன செய்வாரு, பெரிய பாப்பா கூப்பிடுவாரு, சின்ன பாப்பா கூப்பிடுவாரு, மாமாவை கூப்பிடுவாரு, மாமியை கூப்பிடுவாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா அவர் ஒரு காலத்துல அட்வைஸ் பண்ண மாட்டாரு. கேட்டா என்ன, என் பிள்ளை பேச கேட்க மாட்டேங்குது. நீங்க முதல்ல ஒழுங்கா சொல்லாம கேட்பான். பிள்ளைகிட்ட பேசும்போதே அழகா பேசணும். ஏமா மாமா ஈரப்பொழைய தங்கமே அப்படின்னு கூப்பிட்டு பேசுங்க. நல்லா கூப்பிடும்போது எப்படி கூப்பிட சொல்றான், என் முனைய என் அருமை மகனை இங்க வாப்பா, லுக்குமானி மனிதர் சொல்லலையா. அப்ப பிள்ளைகளை கூப்பிடும்போது அழகா கூப்பிடுங்க, அப்பதான் அவங்கள்ட்ட பேசுவோம். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன, பெற்ற பிள்ளைகள் நம்மளுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க என்ற அந்த செய்திகள் பரவலாக இருக்கிறது. அப்ப இந்த எக்ஸாம் முடிஞ்ச டைம் இப்ப 2 காரணம் ஒண்ணு என்ன தெரியுதா, இவன் அடுத்த கோர்ஸ் எடுப்பானாங்கிற ஒரு கவலை. அடுத்தது என்ன, இந்த ஐபிஎல் மேட்ச் போட்டாங்கிற ஒரு கவலை. இந்த ஐபிஎல் மேட்ச் கரெக்டா இந்த எக்ஸாம் டைட்டில் தான் போறான். போட்டு விட்டு
எந்த அளவுக்கு மோசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல தாங்க முழுக்க முழுக்க இருக்கிறாங்க. எவ்வளோ ஒருத்தன் அவுட் ஆகிட்டா இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கும். என்னத்துக்குடா இதெல்லாம் என்ன கிடைக்குது உனக்கு? சென்னை சூப்பர் கிங்ஸ்ல MS தோனி இல்லையா, அதனால வருத்தப்படுறான். அவன் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, அவன் கப்பு அடிக்க போறான், அவன் ஜெயிக்க போறான், அவன் பல கோடி ரூபாய் அவன் சம்பாதிக்கிறான். அதனால உனக்கு என்ன லாபம்? உன்னுடைய தூதர் யார்? உன்னுடைய தலைவர் யார்? இதெல்லாம் படிச்சிருவான். பார்த்து முடிச்சுட்டு கடைசியா எப்ப தெரியுமா போய் கேட்பாங்க, அந்த காலத்துக்கு ஓடு, இந்த காலத்துக்கு ஓடு, அங்க போ இங்க போ அப்படின்னு சொல்லி அலைஞ்சி கடைசியில ஏதோ ஒரு இட்டு போன காலத்துல போய் சேர்த்து விட்டு போயிருது. அதுக்கு முன்னாடியே தேர்ந்தெடுத்தா என்ன, நம்ம புள்ள என்ன கோர்ஸ் படிக்கணும், அவனுக்கு ஃபியூச்சர் என்ன, அவனுடைய வாழ்நாள் என்ன அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கிறோமா? ஏங்க கவர்மெண்ட் ஜாப் எத்தனை ஜாப் நிலுவையில் இருக்குது. இதோ கும்பகோணம் கோர்ட் இருக்குது, இல்ல பாபநாசத்துல கோர்ட் இருக்கிறது. அந்த கோர்ட்டுக்கு கீழே நீதிபதி இருக்கிறார். அந்த நீதிபதிக்கு கீழே டைப்பிங் வேலை, மாசம் 50,000. இல்ல இங்கிலீஷ் படிக்கணுமா, இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் பேசணுமா, அதெல்லாம் கிடையாது. யார் 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் தமிழ் மீடியத்துல படித்து தமிழ்ல டைப்பிங் பண்றாங்களோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு சொல்ற அரசாங்கம். எத்தனை புள்ள கேட்ட பிரஸ்டீஜ். நம்ம உள்ள எப்படி படிக்கலாம்? அவன் 20,000 சம்பாதிக்கிறோம், அவங்க உள்ள அங்க படிக்குது 5 மணில. ஏன் நான் 50,000 சம்பாதிக்கிறேன், என் புள்ள இதுலயா படிக்கணும்? புள்ள இதை விட பெரிய காலேஜ் வித்யாலயா இங்க இருக்கு, போய் சேர்த்து விடு. வித்யாலயால சேர்த்து விட்டா புள்ள பெருசாயிடுவான. தப்பா சொல்லல, நம்ம பிள்ளைய நாம சரியா வளர்த்தா மட்டும்தான். வித்யாலயில படிக்கணும். எத்தனை மணிக்கு நீங்க போறாங்க? காலைல 6 மணிக்கு போறாங்க. உண்மையா இல்லையா? 6 மணிக்கு போறான், சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வரான். என்ன படிச்சா, என்ன செஞ்சா, ஏதோ 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசிட்டா உள்ள பெருசா படிச்சுட்டான். படிச்ச பிள்ளை எதை தேடி போய்கிட்டு இருக்கிறான்? எத்தனை வித்யாலயால படிச்ச நீ IT கம்பெனியில இருக்கிறான். நம்ம மாங்குடி எடுத்துக்கங்க, தன்னுடைய திறமையினால் வந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்ப நம்ம பிள்ளைக்கு நாம தான் திறமையை வளர்க்கணும். எங்க ஒண்ணு வேணாங்க. அப்துல் கலாம் எங்க படிச்சாரு? கவர்மெண்ட் ஸ்கூல் தானே. இன்னைக்கு உலகமே போட்டு இல்லையா? ஒண்ணு வேணாம், அப்துல் கலாம்னு பேர் வச்ச கரூரை சார்ந்த ஒரு மாணவன் 12ஆவது படிச்சவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சான். இன்னைக்கு ரஷ்யாவுல மிகப்பெரிய பதவியில இருக்கிறான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல 7ஆவது படிச்சவங்க அப்துல் கலாம் சேட்டலைட்னு ஒண்ணு கண்டுபிடிச்சான். அந்த சேட்டலைட் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. போய் பாருங்க கூகுள்ல. அவன் பெரிய ஒண்ணு இந்த படிப்புலாம் படிக்கல, கவர்மெண்ட் படிப்பு படிச்சவன் தான். அவனுடைய திறமையை வெளிப்படுத்தலாம், அதை கவர்மெண்ட் எடுத்துக்கொண்டார்கள். அப்ப நம்ம பிள்ளைகளை நாம் தான் சரியான பாதைக்கு அனுப்ப வேண்டும், நல்ல விஷயத்திற்கு அனுப்ப வேண்டும். வெறுமனே இன்னைக்கு ஒரு தவறை பெற்றோர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், முடிந்தவருக்கு அதை சரி செய்யுங்க. வெறுமனையா பிள்ளைகளை படிப்பு அனுப்பதை விட அவர்களுக்கு வாழ்க்கையுடைய நெறிமுறையை சொல்லிக் கொடுங்க. அது எங்க சொல்லிக் கொடுப்பாங்கன்னா பள்ளிவாசல தான் சொல்லிக் கொடுப்பாங்க. வித்யாலயில படிக்கிறான், எச்சி கூப்பிடுறது தெரியல, இஸ்லாத்துல சொல்லி கொடுக்குறாங்க. 5ஆவது படிப்பான், 5 வயசுக்குள்ள மதரசாவில் எச்சி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பாத்ரூம் போயிட்டு கழுவுறது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க மதரசாவில். அப்ப இன்னைக்கு பெரும்பாலான பெற்றவர்கள் இந்த மதரசா வாழ்க்கையை என்ன செய்கிறார்கள்? முற்றிலுமாக இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு என்ன செய்யுங்க, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற நல்ல கல்வியை சேர்த்து கொடுத்து ஒரு நிதானமாக கணவன் மனைவி உட்கார்ந்து தேர்ந்தெடுங்க. அவனுடைய ஃபியூச்சர், அவனுடைய வாழ்க்கை கவனியமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நீங்கள் அது எதை படித்தால் சிறந்த படிப்பு என்பதை சிறந்த முறையில் தேர்ந்தெடுத்து அவனுடைய வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கு எல்லாம் அந்த அல்லாஹ் அருள்வானாக சொல்லி எனது உரையை முடித்துக் கொடுக்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.